உன் சத்தியத்தை காப்பாத்து. வா ஸ்னேகா. சொன்னா கேளு. ஸ்னேகா சார் பாருங்க சார் அவளை. பொறுமையா இருக்குச்சா, டென்ஷன் ஆகாத, கொஞ்சம் பொறுமையா இருக்கு. இல்ல இல்ல, இந்த கல்யாணம் நடக்காது. கிச்சாவை கழுத்துல நான் தாலி கட்ட விட மாட்டேன். கல்யாணத்துக்கு உன்னோட பிறந்தாத்து சீர். இல்ல, இந்த கல்யாணம் நடக்க கூடாது. நடக்கவே நடக்காது. இந்த கல்யாணம் நடக்கும், நடந்தே தீரும். ஒண்ணு உன் கழுத்துல தாலி ஏறணும், இல்ல என் உடம்புல இருந்து உசுறு போகணும். ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு நடந்தே தீரும். இல்ல, ஏமா நீ இங்க வந்த? நீ ஏன் இங்க வந்த? நீ போயிடு, நீ இங்க இருந்து போயிடுமா. உன் கல்யாணத்துக்கு அம்மா இருக்கணும்டி. நான் தான் அப்பா ஸ்தானத்துல இருந்து கன்னியாதானத்தை செஞ்சு கொடுத்தாங்க. நான் ஒண்ணு கல் மனசு கரைஞ்சு இங்க வரல, என் கடமையை மட்டும் செஞ்சுட்டு போறதுக்காக வந்திருக்கேன். இல்ல, இந்த கல்யாணம் நடக்காது, நடக்காது, நடக்காது. கண்டிப்பா நடக்கும்டி. அடிமா அடி, உன் ஆசை தீர்ற வரைக்கும் என்ன அடிச்சு நொறுக்கு. உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ஆனா கிச்சாவுக்கு என்ன கல்யாணம் பண்ணி வச்சு என்ன கொன்னைய உணர்ச்சிகளை குழி தோண்டி பணச்சிடாதம்மா. நான் என் மகேஷோட வாழணுமா. பாவி பாவி, உன்னை இந்த கேவலமான கோலத்துல பாக்கிறதுக்காக வாடி பார்த்தேன், அதுக்காகவா வளர்த்தேன். இதுக்காக அந்த ரத்னசாமி உன்னை காப்பாத்தி சென்னைக்கு அமிச்சேன். நீ வாழ்க்கையில முன்னுக்கு வருவேன் தரடி அமிச்ச. இப்படி வயத்த முன்னுக்கு தலைன்னு வருவேன் தெரிஞ்சது அமிச்சிருக்கவே மாட்டேன்டி. இப்படி சீரழிஞ்சு போய் நிக்கிறீங்க. போதும், நிறுத்துமா. நீ நினைக்கிற மாதிரி நான் என்ன தப்பான வழியில போகல. நான் என் மகேஷ்காக மட்டும் தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். நீ சந்தர்ப்ப சூழ்நிலையினாலதான் கெட்டு போனன்றது உண்மைன்னா, அதே சந்தர்ப்ப சூழ்நிலையினாலதான் நானும் கெட்டு போனன்றதுதான் உண்மை. நீ பத்தினா நானும் பத்தினிதான். வாய மூடு. உன்னோட சந்தர்ப்ப சூழ்நிலையும் என்னோட சந்தர்ப்ப சூழ்நிலையும் ஒன்னாயிடுமா? எங்க ஆத்துக்கார் கிட்னி ஃபெயிலியர் ஆகி சாக கிடந்தார். அவரை காப்பாத்துறதுக்காக நான் ரத்னசாமி கிட்ட போனேன். உனக்கு எந்த ஆத்துக்கார் நீ சாக கிடக்குற? யார காப்பாத்துறதுக்காக மகேஷ் கிட்ட போனேன். அம்மா, உனக்கு 8 வயசு, விஷக்காய்ச்சல் வந்து உசுருக்கு போராடின்னு இருந்த. உன்னை காப்பாத்துறதுக்காக ரத்னசாமி கிட்ட போனேன். பட்டு துணியா இருந்த என்ன கந்த துணியாகிட்ட அந்த படுபாவி. அவன் கொடுத்த காசுல தான் உன்னை நான் காப்பாத்தினேன். நீ எந்த குழந்தை உசுரை காப்பாத்துறதுக்காக மகேஷ் கிட்ட போனேன். அம்மா ப்ளீஸ்மா. நான் ரத்னசாமி கிட்ட போனது உங்க குடல் பசி ஆத்துறதுக்காக. நீ மகேஷ் கிட்ட போனது கேவலமான உன்னோட உடம்பு பசி ஆத்திக்கிறதுக்காக. அன்னைக்கு என்ன ரத்னசாமி கூட கெஸ்ட் ஹவுஸ்ல பாத்துட்டு இந்த கேவலமான காரியத்தை செஞ்சதுக்கு நீ செத்து தொலைச்சிருக்கலாம்னு சொன்னியே. ஆனா இன்னைக்கு அதை விட ஒரு கேவலமான காரியத்தை உன்னோட சுயநலத்துக்காக செஞ்சுட்டு வந்து நிக்கிற. நான் செஞ்ச பாவத்தோட பெரிய பாவத்தை செஞ்சுட்டும் கழுத்துல தாலி இல்லாம வயத்துல புள்ளையோட வந்து நிக்கிறிய. அதுக்கு என்னடி பதில் சொல்ல போற? என் கண்ணுல விழுந்திருக்கிறது வெறும் தூசிதான். ஆனா உன் கண்ணுல விழுந்திருக்கிறது இரும்பு தூள். அது உன் கண்ணை கீறி கிழிச்சு இப்ப ரத்த கண்ணீர் விட்டு நிக்கிறிய. இதுக்கெல்லாம் என்ன முடிவு? அம்மா, நான் செஞ்ச தவறுகளுக்கு எல்லாம் தான் இப்ப ஏற்கனவே தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கேனே. எனக்கு ஆயுள் தண்டனை கொடுத்தது பத்தாதுன்னு கிச்சாவை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி தூக்கு தண்டனை வேற கொடுக்கறேளா? என் மகேஷ் கண்டிப்பா ஒரு நாள் வருவாருமா. அந்த நம்பிக்கையோட தான் நான் காத்துட்டு இருக்கேன். ஒரு அயோக்கியனோட 1000 வருஷம் வாழறதை விட ஒரு நல்லவனோட 4 நாள் வாழ்ந்துட்டு செத்து தொலை. நாளைக்கு கிடைக்கிற பலாக்காவை விட இன்னைக்கு கிடைக்கிற கலாக்காவே மேலு. அது பலாக்கா கிடைக்காத எவனோ ஒருத்தன் மனசு உடைஞ்சு போய் சொன்னதுமா. எனக்கு என் மகேஷ் கண்டிப்பா கிடைப்பாரு. நான் உங்க அம்மா சொல்றேன், அந்த மகேஷ மறந்து தொலை. கிச்சாவை நீ கல்யாணம் பண்ணிக்கிற. என்னன்னா நாளி ஆயிட்டே இருக்க, கல்யாண பொண்ணு எங்க காணோம்? ஐரே, என்ன நடக்குதுன்னு ஒண்ணும் புரியல. இவளுக்கு கிச்சாக கல்யாணம் பண்ணலாம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். இந்த பைத்தியக்காரி என்னடானா இன்னும் மகேஷ் மகேஷ் புலம்பிட்டு இருக்கா. இவளுக்கும் மகேஷ்க்கும் கல்யாணம் நினைச்சு
நாங்க அதை தடுக்க வந்திருக்கோம். இல்லம்மா ரோஜா, நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. ஸ்னேகாவுக்கும் கிச்சாவுக்கும் ரகசிய கல்யாண ஏற்பாடு செஞ்சதே நான் தான். ஸ்னேகா, முகூர்த்தத்துக்கு நேரமாச்சு, வாமா. இல்ல இல்ல, நான் வர மாட்டேன். எனக்கு இந்த கல்யாணமே வேண்டாம். கிச்சாவுக்கும் ஸ்னேகாவுக்கும் கல்யாணம்னா நானே முன்னாடி நின்று நடத்தி வைப்பேன். ஐயோ, எல்லாரும் தயவு செஞ்சு என்ன தனியா விடுறீங்களா? நான் இப்படியே காலம் பூரா இருந்துட்டு போறேன். இது என்னோட தனிப்பட்ட போராட்டம். நானே இதுல போராடி ஜெயிச்சு காட்டுறேன். ஸ்னேகா, வாழ்க்கையில போராட்டம் இருக்கலாம், ஆனா போராட்டமே வாழ்க்கை இருக்கக்கூடாது. நீ வாழ்க்கையில போராடினது போதும். மனுஷங்க லட்சியம் வச்சுக்கிறதுல தப்பு இல்ல, ஆனா அந்த லட்சியம் கூட நியாயமா இருந்தா தான் ஜெயிக்கும். அப்பதான் கடவுளோட ஆசீர்வாதம் கூட கிடைக்கும். நீ என் புருஷனை அடையணும்னு நினைக்கிறது தப்பான லட்சியம். தப்பான லட்சியத்துக்காக போராடி தரங்கிட்டு சாக வேண்டாம். இப்படி நீயும் கஷ்டப்பட்டு அடுத்தவங்களையும் கஷ்டப்படுத்தாத. இங்க பார் ஸ்னேகா, உன்னால நான் பட்ட வேதனை எல்லாம் இந்த நிமிஷத்தோட நான் மறந்துடுறேன். கிச்சாவை கல்யாணம் பண்ணிக்கோ, நல்ல வாழ்க்கை அமைச்சுக்கோ, சந்தோஷமா இரு. இதோ பாருமா, பெத்தவங்க மனசை நோகடிச்ச எந்த பிள்ளையும் நல்லபடியா வாழ்ந்ததா சரித்திரமே இல்லை. உங்க அம்மா உன்னால பட்ட கஷ்டத்தையும் விட்ட கண்ணீரையும் யோசிச்சு பார்த்து ஒரு நல்ல முடிவுக்கு வாமா. ஸ்னேகா, பிள்ளைங்களுக்கு கல்யாணம் செஞ்சு வைக்க வேண்டியது பெத்தவங்களோட கடமை. அதை அவங்கள செய்ய விடு. பெத்தவங்கள சந்தோஷமா வாழ வைக்க வேண்டியது பிள்ளைங்களோட கடமை. அதை நீ செய். உன் கடமையை செய்ய வேண்டிய நேரமா இது. நீங்க எல்லாரும் ஈஸியா சொல்லிட்டீங்க, ஆனா இதுக்கு என் மனசு ஒத்துக்க மாட்டேங்கிறதே. படுபாவி, இத்தனை பேர் உனக்கு புத்தி சொல்லிட்டு இருக்கா, இன்னும் அவன் மனசுல ஈர வரல. உன்னை நான் கருவிலேயே அழிச்சிருக்கணும்டி. உன்னை பெத்ததையும் உனக்காக இத்தனை நாள் கண்ணீர் விட்டதே நான் பாவம் நினைக்கிறேன். இனிமே நான் வாழறது அர்த்தமே இல்லை. இது விஷம். நான் எல்லாத்துக்கும் தயாரா ஒரு முடிவோடு தான் வந்திருக்கேன். நீ பிறக்கிறதுக்கு நான் காரணமா இருந்தேன், நான் சாகத்துக்கு நீயே காரணமா இரு. அம்மா, ஐயோ, அம்மா, 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 என்ன பண்ற? ஒண்ணு நான் சாகணும், இல்ல நீ வாழணும். ரெண்டுத்துல ஒண்ணு இப்பவே இந்த நிமிஷமே நடந்தாகணும். அம்மா, அம்மா, அம்மா சொன்ன கேளுமா? அம்மா வேண்டாம். சரி சரி, நான் ஒரு முடிவெடுக்கிறேன். நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறேன். உங்க எல்லாரோட சந்தோஷத்துக்காகவும் நான் கிச்சாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன். அப்பாடா, அப்பாடா. ஸ்னேகா, ரொம்ப சந்தோஷமா. அப்புறம் என்ன, இந்த சந்தோஷமான செய்தி போய் கிச்சாட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். கிச்சா பயந்துகிட்டே இருக்கான். வைதேகி, ஸ்னேகாவை ரெடி பண்ணி அழைச்சிட்டு வந்துருமா. ரோஜா, நீ கூட இருமா. சரிங்க. ராஷர் போலாமா? வாங்க. அம்மா, ஸ்னேகாவை நான் ரெடி பண்றேன். என் பொண்ணுக்கு நான் புடவைய நகையை வாழ்ந்திருக்கேம்மா. ஸ்னேகா, அந்த புடவையை கட்டிக்கோமா. சரி, நான் புடவை மட்டும் மாத்திட்டு விடுறேன். 2 பேரும் கொஞ்சம் வெளியில இருக்கீங்களா? ஸ்னேகா, இல்ல அம்மா, நான் விபரீதமா ஒண்ணும் பண்ணிக்க மாட்டேம்மா. எனக்கு ஒண்ணும் ஆகாது. நான் மனசாரதான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்கேன். ஸ்னேகா, நாங்க வாசல்லயே நிக்கிறோம். சரி. யாரும் வராம பாத்துக்கிறோம். கதவு மட்டும் தாப்பா போட்டுக்காதுமா. பெருமாளே, ஏம்மா என்னை இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில கொண்டு வந்து மாட்டிட்ட?
என்னால மகேஷ மறக்கவே முடியாது. ஆனா கிச்சாவோட கல்யாணம் நிக்க கூடாது. நான் பண்ண சத்தியத்தை காப்பாத்துறதுக்காகத்தான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறேன். ஆனா மகேஷோட குழந்தைய வயித்துல சுமந்துட்டு கிச்சாவோட குடும்பம் நடத்துற நரக வாழ்க்கைய நான் அனுபவிக்க போறதில்ல. எல்லாரோட சந்தோஷத்துக்காகவும் கிச்சா கையால நான் தாலியை கட்டிக்கிறேன். ஆனா தாலியை கட்டின அடுத்த நிமிஷமே நான் விஷம் குடிச்சு சாகிறதா முடிவு பண்ணிட்டேம்மா. என் சத்தியத்தை நான் காப்பாத்துறேன். சாகிறதுக்கு முன்னால உன்னை சந்தோஷப்படுத்த வேண்டியது என்னோட கடமை. அதனால என் கடமையை நான் நிறைவேற்றிட்டு அதுக்கப்புறமா நான் செத்து போறேன். கிச்சா சக்சஸ் கிச்சா. ஸ்னேகா கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா. கிச்சா நீ பிரியப்பட்ட மாதிரி ஸ்னேகாவுக்கும் உனக்கும் கல்யாணம் நடக்க போகுது. மந்திரத்தை சொல்லுங்க. நான் ரெடி. இப்பவாது பொண்ணு ரெடியா? இருக்கா? என்ன ரத்னசாமி, மாப்பிள்ளை திடீர்னு சந்தோஷமா சிரிக்கிறாரு? அணைய போற விளக்குல பிரகாசமா எரியுது. பொண்ணு மாறிடுச்சு. பிரியா ஓடிட்டா. ஸ்னேகா கிச்சாவை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிட்டாக்கா? சம்மதிச்சிட்டாளா? அவசரப்படாதீங்க, இருங்க. அவ வந்து மனவரையில உட்காரட்டும். அவ கண் முன்னாடியே அவ குடும்பத்தை நாசம் பண்ணி அவளை இழுத்துட்டு போவோம். உட்காருங்க. உட்காருங்க. ஸ்னேகா, கவலைப்படாத. நீ எடுத்த முடிவு நல்ல முடிவுதான். இனிமே உன் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். ரோஜா, நீயே போட்டு விடுமா? பாத்தியா, மகேஷை விட்டு விலகிட்டேன்னு சொன்ன உடனே நரகமா இருந்த வாழ்க்கை ஸ்வர்க்கமா மாறிடுது. இனிமே எல்லாத்தையும் பகவான் பார்த்துப்பாரு. என் கண்ணே பட்டுடுற மாதிரி இருக்கு. போலாமா? வா. என்னடி தப்பு? நடத்த கட்டவன் பேர் வாங்குறத விட 4 குடிகாரங்க அவ கைய பிடிச்சு இழுக்கிறத விட இது எவ்வளவோ கௌரவம் தான். நாம எல்லாம் அட்வைஸ் பண்ண மாதிரி கிச்சாவை கல்யாணம் பண்ணிக்க போற புத்திசாலித்தனமான முடிவுதான். சிங்கக்குட்டி மகேஷ் வந்திருக்கான். இனிமே ஸ்னேகா கல்யாணம் நடக்காது. அவ நமக்குதான்.
மகேஷ் இங்க என்ன பாருங்க. எங்க போயிருந்தீங்க மகேஷ்? 3 நாளா நானும் மாமாவும் உங்களை எங்கெல்லாம் தேடணும் தெரியுமா? டெல்லிக்கு போறேன்னு போய் சொல்லிட்டு எங்க ஓடி ஒளிச்சிருக்கீங்க? இப்படி திடுதிடுப்புன்னு வந்து மாப்பிள்ளை கோலத்துல நின்னா என்ன அர்த்தம்? ஓஹோ, நீங்க 2 பேரும் ரகசியமா கல்யாணம் பண்ணிக்க திட்டம் போட்டுருக்கீங்க. ரோஜா ப்ளீஸ், நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளு. இனிமே பேசுறதுக்கு என்னடா இருக்கு? நீ இப்படி பட்டு வேட்டி சட்டையோட வரும்போதே எங்களுக்கு தெரியும்டா நீ எங்க முதுகுல குத்திட்டேன்னு. நீ கடைசி வரைக்கும் ரோஜாவுக்கு நன்றி உடையவனா இருப்பேன்னு நினைச்ச, இப்பதான் புரியுது நாய் வால நிமித்த முடியாதுன்னு நிரூபிச்சுடா. இங்க பாருங்க, நான் ரோஜாக்கு மட்டும் இல்ல, ஸ்னேகாவுக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன். ஓஹோ, நீங்களும் ஸ்னேகாவும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஏற்கனவே முடிவு பண்ணிட்டீங்க. அதுக்காக கிச்சாவுக்கும் பிரியாவுக்கும் கல்யாணம் போய் சொல்லி ஒரு பெரிய டிராமாவே ஆடி இருக்கீங்க. பத்திரிக்கை அடிச்சு ஊரெல்லாம் நம்ப வச்சிருக்கீங்க. ஆனா இப்ப கையும் களவுமா மாட்டிக்கிட்டீங்க. சீ. இப்படி கண்டவளுக்கு துரோகம் பண்றீங்களே, வெக்கமா இல்ல உங்களுக்கு? டேய், ரோஜா முழுகாம இருக்காடா. அவ வயித்துல வளர்ற உன்னோட பிஞ்சு குழந்தைக்கு கூட வாடா நீ பச்சை துரோகம் பண்ணுவ? படுபாவி, நீ மனுஷனாடா? இப்படி திட்டம் போட்டு கழுத்தை அறுத்துட்டேடா. இங்க பாருங்க, நீங்க எல்லாரும் நினைக்கிற மாதிரி நானும் ஸ்னேகாவும் எந்த திட்டமும் போடல, எந்த டிராமாவும் நடத்தல. நேத்து வரைக்கும் எனக்கும் ஸ்னேகாவுக்கும் கல்யாணம் நடக்கும்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. ஏன், அவளுக்கே அது தெரியாது. ஆனா இன்னைக்கு ஸ்னேகாவோட களங்கமில்லாத காதல் என் கையை பிடிச்சு இது வரைக்கும் எடுத்துட்டு வந்துருச்சு. இதுதான் உண்மை. ஆமாப்பா, நான் இப்ப இங்க வந்திருக்கிறது ஸ்னேகாவை கல்யாணம் பண்ணிக்கதான். நான் ஸ்னேகாவோட காதலன் மகேஷா மட்டும் இங்க வரல, கல்யாண மாப்பிள்ளையா வந்திருக்கேன். மகேஷ், என்ன அக்கிரமம் இது? உங்க பொண்டாட்டி எதிரில வச்சுட்டு இன்னொரு கழுத்துல தாலி கட்ட போறீங்களா? உங்களுக்கு புத்தி பேதலிச்சு போச்சா என்ன? இல்ல ரோஜா, இப்பதான் புத்தி தெளிஞ்சிருக்கு. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஸ்னேகா என் உயிரை காப்பாத்திருக்கான். ஒரு சண்டையில ஒருத்தன் என்ன பாட்டிலால குத்திட்டான். ரத்த வெள்ளத்துல துடிச்சிட்டு இருந்த என்ன ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்தது தோ இந்த ஸ்னேகா தான். நான் இன்னைக்கு உயிரோட இருக்கேனா, எனக்கு உயிர் பிச்சை போட்டது இந்த ஸ்னேகா. நானும் மனசாட்சி உள்ளவன் தான். என் உயிரை காப்பாற்றணும் துணிச்சவளை என்னால எப்படி துடி துடிக்க சாகடிக்க முடியும்? அதனாலதான் நான் ஸ்னேகாவை கல்யாணம் பண்ணிக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். மகேஷ், ஸ்னேகா, என்னை மன்னிச்சிடுமா. நான் உன்னை வெறுத்தேன். உன்னை ஊரை விட்டு துரத்த போறேன், கால்ல போட்டு மிதிக்க போறேன்னு வீரமா சபதம் எல்லாம் போட்டேன். ஆனா நான் அப்படி பேசுனதெல்லாம் நாடகம் தான். உன்னை விட்டு விலகி என்னால ஓட முடியல. உன்னை மனசுக்குள்ள அப்பவும் நேசிச்சேன், இப்பவும் நேசிக்கிறேன், எப்பவும் நேசிப்பேன். நான் உன்னை இவ்வளவு கொடுமைப்படுத்தியும் என் உயிரை நீ காப்பாத்திருக்க. உன் காதல் உண்மையானதுன்னு நீ நிரூபிச்சிட்ட. ஐ லவ் யூ ஸ்னேகா. இததானே இந்த ஊர் முழுக்க நான் சத்தம் போட்டு சொல்லி உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு எதிர்பார்த்தேன். உன் ஆசையை இன்னைக்கு எல்லாருக்கும் முன்னாடி நிறைவேற்றுறேன். உன் கழுத்துல நான் தாலி கட்டுறேன். நீ ஜெயிச்சிட்ட ஸ்னேகா. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ வெரி மச். போத நிறுத்துங்க. என்ன எதிரில வச்சுட்டு இப்படி பேசுறதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல? இல்ல, நான் ஏன் வெக்கப்படணும்? இதெல்லாம் என் மனசுல இருந்து வர வார்த்தைகள்.
ஐ லவ் யூ ஸ்னேகான்னு நான் மேடை போட்டும் சொல்லுவேன், போஸ்ட் அடிச்சும் சொல்லுவேன். வீரலட்சுமி, மகேஷ் கட்சி மாறிட்டான், நமக்கு துரோகம் பண்ணிட்டான், அவனை விடக்கூடாது. இப்ப போய் அந்த ராஸ்கல். இருங்க அவங்களுக்குள்ளேயே பிரச்சனை ஏற்பட்டுச்சு. முதல்ல அவங்களுக்குள்ளேயே வெட்டி சாகட்டும். மீதி இருக்கிறவங்களே நாம வெட்டிட்டு ஸ்னேகாவை தூக்கிட்டு போவோம். அது வரைக்கும் வேடிக்கை பார்ப்போம். உட்காருங்க. மகேஷ், அப்போ நீங்க என் கூட வாழ்ந்த வாழ்க்கை போய், என்ன நேசிச்சது போய், ஸ்னேகா வயித்துல வளருது என் குழந்தை இல்லைன்னு சத்தியம் பண்ணீங்களே, அதுவும் போய், அப்படித்தானே? ஆமா, நான் சொன்னது எல்லாமே போய் தான். உன்னை சமாளிக்க எனக்கு வேற வழி தெரியல, அதான் போய் மேல போய் சொன்னேன். இல்லைன்னா நீ என்ன நிம்மதியை வாழ விட்டுருப்பியா? ஆனா இதுக்கு மேலயும் ஸ்னேகா மேல நான் வச்சிருக்க காதல இதுக்கு மேலயும் மறைச்சு வைக்க முடியாது. மகேஷ், நீங்க ஒரு துரோகி, அயோக்கிய. நீ என்ன வேணாலும் சொல்லிக்கோ, ஆனா இப்ப சொல்ற நல்லா கேட்டுக்க. ஸ்னேகா வயித்துல வளருது ஏன் குழந்தை தான். அந்த குழந்தைக்கு நான் தான் அப்பா. இத்தனை நாள நான் அதை மறைச்சேன், ஸ்னேகாவை குடும்பப்படுத்தினேன். ஆனா அவைய மேல வச்சிருந்த காதல 1% கூட குறைச்சிக்கல. எனக்காக அவ வெக்கம், மானம், தன்மானம் எல்லாத்தையும் இழந்து போராடினான். இன்னைக்கு அவ போராட்டம் ஜெயிச்சிருக்கு. அவளுக்கு நான் செஞ்ச கொடுமை எல்லாத்தையும் கணக்கு போட்டா 7 ஜென்மத்துக்கும் நான் செஞ்ச பாவத்துக்கு பரிகாரம் செய்ய முடியாது. அந்த பாவத்துக்கெல்லாம் பிராயஷ்சித்தமா தான் ஸ்னேகா கழுத்துல நான் கட்ட போற தாலி, அவளுக்கு நான் கொடுக்க போற மனைவின்ற பதவி. மகேஷ், இல்ல, நான் இதை ஒத்துக்க மாட்டேன். முடிஞ்சா நீ தடுத்து பாரு. மகேஷ், மகேஷ். ஏய் ராஸ்கல், நேத்து வரைக்கும் ஸ்னேகாவை ஓட ஓட விரட்டி குடும்பப்படுத்தின, இன்னைக்கு ஆடு நினைதேன்னு ஓனாய் நீலி கண்ணீர் படிக்குதா? இந்த கல்யாணம் எனக்கும் ஸ்னேகாக்கும் தான். உனக்கு உன் பொண்டாட்டி இருக்கா. உனக்கு கை ரொம்ப அரிச்சதுன்னா உன் பொண்டாட்டி கழுத்துல இன்னொரு தாலி கட்டி அவளை கூட்டிட்டு போ. மரியாதை அந்த தாலியை கொடு. ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்கறேன்னு இன்னொரு பொண்ணு வாழ்க்கையை கெடுக்காத, அப்புறம் நான் மிருகமாயிடுவேன். என்ன என் உயிர் போகுமா? அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆனா அந்த உயிர் ஸ்னேகாவோட புருஷனா தான் போகும். முடிஞ்சா தடுத்து பாருங்க. ஏய் நில்லுடா. நீ பாடின பாட்டுக்கு அவ ஆடினதெல்லாம் அந்த காலம். இப்ப அவ மனசு மாறிட்டா, உன்னை தூக்கி எறிஞ்சுட்டா. கிச்சாவ கல்யாணம் பண்ணிக்க தயாராயிட்டா. உன்ன மாதிரி ஒரு விஷப்பாம்பு கூட காலம் பூரா குடும்பம் நடத்தி அவளால சாக முடியாது. போடா இங்க இருந்து. அத உங்க பொண்ண சொல்லுங்க, நான் இந்த நிமிஷமே வெளியில போறேன். தப்பு பண்ணவன் திரும்பி வந்திருக்கேன். நேத்து ஹாஸ்பிட்டல்ல சாக கிடந்த மகேஷ் வேற. இன்னைக்கு ஸ்னேகாவோட காதல பரிபூர்ணமா உணர்ந்து இங்க வந்து நிக்கிற மகேஷ். இது உங்க யாருக்கும் புரியாது. ஆனா என்னோட உண்மையான காதல் ஏன் ஸ்னேகாவுக்கு புரியும். அவ சொல்லட்டும் நான் கட்டுற தாலி வேண்டான்னு. அவ சொல்லட்டும் அவளுக்கு என் மேல காதல் இல்லைன்னு. அவ சொல்லட்டும் அவ வயித்துல வளருது ஏன் குழந்தை இல்லைன்னு. அவ சொல்லட்டும் என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு. நான் இந்த நிமிஷமே இங்க இருந்து போயிடுறேன். சொல்லு ஸ்னேகா, உன்னால உங்க அம்மா சாகணுமா? நானும் என் வயித்துல இருக்கிற குழந்தைய சாகணுமா? சொல்லேண்டி. பெத்த வாளுக்கு பொண்ணு செய்ய வேண்டிய கடமையை செய்யறேன்னு சொன்னல. சொல்லு.
இந்த அயோக்கிய வாண்டான்னு அவன் காதல ஈயத்தை காய்ச்சி ஊத்துற மாதிரி சொல்லு. எங்க மனசுல ஈரத்தை பாய்ச்சுற மாதிரி சொல்லு. சொல்லு ஸ்னேகா, என் கல்யாணம் நிக்காதுன்னு சத்தியம் பண்ணல, அத மனசுல வச்சுக்கிட்டே சொல்லு. நீ விபச்சாரம் பண்றவன்னு உன்னை கோர்ட்ல நிறுத்தினவன் அவன். உன் மேல வெறி நான் ஏவி விட்டு கடிக்க வச்சவன் அவன். உன் மேல நடத்த கெட்டவ திருடின்னு பட்டம் கட்டினவன் அவன். இதெல்லாம் சந்தனமா? உன் மேல அந்த அயோக்கிய கொட்ட சாக்கடை அபிஷேகம். அதெல்லாம் நினைச்சு பார்த்து இவன் எங்க இருந்து போக சொல்லுமா? பட்ட பகல்ல ஊரை கூட்டி வச்சு கட்டின பொண்டாட்டி, அவ வயித்துல புள்ள, உங்க அம்மா இவ்வளவு பேருக்கும் துரோகம் பண்ணிட்டு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு நான் கூசாம மனசு கூசாம சொல்றானம்மா. நாளைக்கு அவன் இதே துரோகத்தை உனக்கு பண்ண மாட்டான்றது என்ன நிச்சயம்? ஒரு அயோக்கியனுடைய அப்ப நான் சொல்றேம்மா, இவ வேண்டாமா? ஜென்மத்துக்கும் உன் கண்ல இருந்து வர்ற கண்ணீர் நிக்காதுமா. தயவு செஞ்சு இவனை வானான்னு சொல்லுமா. ஸ்னேகா, நான் உன் மேல வச்சிருக்க காதல் எங்க அப்பாக்கு புரியாது. அந்த காதல் மேல சத்தியமா சொல்றேன், காலம் முழுக்க உன்னை கண் கலங்காம நான் வச்சு காப்பாத்துவேன். சொல்லு ஸ்னேகா. மகேஷ், முதல்ல எனக்கு பதில் சொல்லுங்க. நீங்க படுக்க உங்களுக்கு நியாயமா இருக்கா? சொல்லுங்க மகேஷ், சொல்லுங்க. ரோஜா, வேண்டாம் விடு. சொல்லுங்க மகேஷ். போத நிறுத்துங்க. நான் முடிவு பண்ணிட்டேன். என் மகேஷ கல்யாணம் பண்ணிக்கிறதா நான் முடிவு பண்ணிட்டேன். அடி பாவி, எங்க நெஞ்சில் எப்படி நெருப்பு அள்ளி கொட்டுறிய? நீ நன்னா இருப்பையா? அம்மா, நீ என் 1000 திட்டினாலும் நான் அதை பத்தி கவலைப்பட போறது இல்ல. ஆனா நான் என் முடிவை மாத்திக்க மாட்டேன். இத்தனை பேருக்கு முன்னால மகேஷ் என்ன நேசிக்கிறேன்னு பகிரங்கமா ஒத்துட்டு இருக்காரு. இந்த ஒரு வார்த்தைக்காக தானே இத்தனை போராட்டம், இவ்வளவு அவமானம். மகேஷ் அடையணும்ன்றதுதான் என்னோட லட்சியமே. ஆனா இன்னைக்கு இத்தனை பேருக்கு முன்னால அவர் எனக்காக தைரியமா உலகத்தை எதிர்த்து நிக்கிறாருன்னா நான் அவரை உதாசீனப்படுத்த முடியும்னு நினைக்கிறேன். மாட்டேம்மா, நான் மகேஷை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். என் வயித்துல வளர்ற குழந்தைக்கு அவர்தான் அப்பான்றது ஒத்துட்டாருல, எனக்கு அந்த சந்தோஷமே போதும்மா. இதுக்கு நீ செத்து தொலைக்கலாம். கிச்சா கையால தாலி வாங்கின அடுத்த நிமிஷமே நான் உயிர் விடுறதா முடிவு பண்ணிருந்தேம்மா. ஆனா இப்போ மகேஷ் கையால தாலி கட்டிண்டு ஒரு நாளாவது அவருக்கு மனைவியா வாழ்ந்துட்டு தான் நான் உயிரை விடணும். என் வயித்துல வளர்ற குழந்தைக்கு மகேஷ் தான் அப்பாங்கிறத நான் கௌரவமா பெருமையா சொல்லிட்டு செத்து போகணும். அசிங்கமா பேசாதீ. உன் வயத்துல வளர்ற குழந்தைக்கு அப்பா மகேஷ் இல்ல, கிச்சா. அம்மா, என்ன வளர்ற நீ? நான் ஒண்ணு வளரல. நீ வேணா மகேஷ் கேளு, மகேஷ் தான் சொன்னான். ஆமா, உன் வயத்துல வளர்ற குழந்தைக்கு அப்பா கிச்சாதான். நீ தனியா இருந்த போது உனக்கு மயக்க மருந்து கொடுத்துட்டு அம்மா. மம்மி, என்ன சொல்றேன்? நான் அந்த மாதிரி கேவலமான காரியத்தை செய்வனா? நான் ஸ்னேகா கால் வச்சது நிஜம். ஆனா நான் ஸ்னேகாவை கெடுக்கிற அளவுக்கு காமுகம் இல்ல. இந்த அயோக்கிய சொல்றதை நம்பி இப்படி ஏமாறி அபாண்டமா பழி போடுறேன். அவ மட்டும் சொல்லடா. அன்னைக்கு நீ தானே கோயில்ல சொன்ன, ஸ்னேகா வயித்துல வளர்ற குழந்தைக்கு நான் தான் அப்பான்னு. அதனாலதான் அன்னைக்கு நீ ஆத்துக்கு வந்தப்ப அடிச்சு துரத்தினேன். ஐயோ மாமி, அன்னைக்கு கோவில்ல நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. ஸ்னேகாவோட குழந்தைக்கு எந்த கெட்ட பேரும் வரக்கூடாது அப்படி சொன்னேன். அப்பன் பேர் தெரியாத குழந்தை அப்படின்னு ஊர் உலகெல்லாம் கேலியா பேசினா
ஸ்னேகா அவமானப்பட்டு தலகுனி வந்தா நான் அப்படி சொன்னேன். அப்போ சொக்கலிங்க அண்ணா அமைச்ச சீட்ல ஸ்னேகாவோட வயத்துல வளர்ற குழந்தைக்கு கிச்சா அப்பான்னு சொன்னது? அண்ணா அது இப்ப முக்கியம் இல்ல வைதேகி. முதல்ல ஸ்னேகாவை தடுத்து நிறுத்து. ஸ்னேகா, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கலனாலும் பரவாயில்ல, அந்த அயோக்கியனை பண்ணிக்காத ப்ளீஸ். ஸ்னேகா, தண்ணி முழுகிற மனுஷனை 3 தடவை தாமா மன்னிக்கும். அதுக்கு மேல முழுகிறவன மன்னிக்காதுமா. நீ இந்த மகேஷை நம்பி பல முறை முழுக்கு போட்டுட்டமா. இந்த தடவை அவன் நிச்சயம் உனக்கு ஜல சமாதியே பண்ணிடுவாமா. போத நிறுத்துங்க. நான் என் மகேஷை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். யாரும் என்ன தடுத்து நிறுத்த முடியாது. தயவு செஞ்சு என்னை என் மகேஷோட சந்தோஷமா வாழ விடுங்க ப்ளீஸ். தேங்க்ஸ் ஸ்னேகா, ரொம்ப தேங்க்ஸ். நம்ம காதல் உண்மைன்றத நீ நிரூபிச்சிட்ட. எல்லார் மூஞ்சிலையும் கரிய பூசிட்ட. உண்மையான காதல் என்னைக்குமே ஜெயிக்கும். இனிமே நம்மளை யாராலையும் தடுக்க முடியாது. எவன்டா சொல்றது தடுக்க முடியாது? நான் உயிரோட இருக்க வரைக்கும் இந்த கல்யாணம் நடக்காது. பாட்டிமா, டேய், சரியான சந்தர்ப்பம். உள்ள பூந்து அந்த கூட்டத்தை மொத்தமா காலி பண்ணுங்கடா. கொன்னுடுவேன். அப்பா, அப்பா, மரியாதை போயிடும். என்னடா சொல்லிக்கிட்டே இருக்க? நீ பண்ணி என்ன நினைச்சிட்டு இருக்க? சொன்னா கேளு. மைண்ட் யுவர் பிசினஸ், ஓகே? ரோஜா, ஒண்ணே ஒண்ணு சொல்ல நல்லா கேட்டுக்க. இந்த கல்யாணத்துக்கு நீ ஒத்துக்கிட்டேனா ஸ்னேகாவும் என் மனைவி. இல்ல ஸ்னேகா மட்டும் தான் என் மனைவி. எல்லாரும் மரியாதையா கலாட்டா பண்றது நிறுத்துங்க. எல்லாரும் மரியாதையா கலாட்டா பண்றது நிறுத்துங்க. நான் அரெஸ்ட் வாரண்டோட வந்திருக்கேன். என்ன இது கையில? ஏய், கான்ஸ்டபிள், அவனை பிடிங்க. இல்லடா. இங்க என்ன கலாட்டா? கிச்சா பிரியா கல்யாணத்துக்கு போலீஸ் பாதுகாப்பு இருக்கு. இங்க யாராவது கலாட்டா பண்ணீங்க அப்புறம் நான் உங்களை அரெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும். சார், நிலைமை புரியாம பேசாதீங்க. இங்க கிச்சா பிரியா கல்யாணம் நடக்கல. இந்த மகேஷ் ஸ்னேகாவை கல்யாணம் பண்ண முயற்சி பண்றான். அதை தடுக்கிறோம். சார், நான் ஸ்னேகாவோட அம்மா சார். என் பொண்ணு அநியாயமா ஏமாத்தி இந்த அயோக்கியம் கல்யாணம் பண்ணிக்கிறதா சார். இவ ஏற்கனவே கல்யாணம் ஆனவன் சார். என் பொண்ணை காப்பாத்தி என்கிட்ட ஒப்படைங்க சார். ஸ்னேகா, என்ன குழப்பம்? ஒரு குழப்பமும் இல்ல இன்ஸ்பெக்டர். நான் மகேஷை லவ் பண்றேன். அவரோட குழந்தைய என் வயித்துல சுமந்துட்டு இருக்கேன். அவரையே தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். அவ்வளவுதான். அது நடக்காது சார். மகேஷுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. அவனுடைய முதல் வைஃப் ரோஜா இவங்க தான். இவங்களை மீறி ஸ்னேகாவை கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறான் சார். அவனை உடனே அரெஸ்ட் பண்ணுங்க. ரோஜா, நீ இப்போ ஒரு கம்ப்ளைண்ட் கொடுமா. ரோஜா, புகார் கொடுமா. இந்த அயோக்கிய ராஸ்கலை 7 வருஷம் உள்ள தள்ளட்டும். அப்பதான் இவளுக்கெல்லாம் புத்தி வரும். ரோஜா, புகார் கொடுமா. இல்ல, நான் புகார் தரல. என்னம்மா சொல்ற? மகேஷ் ஸ்னேகா கூட இனிமே வாழ்ந்தாலும், ஜெயில போய் 7 வருஷம் இருந்தாலும், இனிமே அவர் எனக்கு கிடைக்க போறது இல்ல மாமா. நான் அவரை இழந்துட்டேன். என் கண்ணீரை பார்த்து அவர் மனசு அளவில்ல. என் வயித்துல குழந்தை இருக்குன்னு கூட அவர் பரிதாபப்படல. இல்ல மாமா, இனிமே நான் அவரை கெஞ்ச போறதில்ல. அவர் எங்கடாவது கெட்டு போட்டோம். ரோஜா, என்னம்மா? ரோஜா, உன் புருஷனை தண்டிக்க வேண்டிய சட்டம் இப்போ உன் கையில இருக்கு. அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுமா. மாமா, நான் அவரை விட்டுட்டேன்னு சொல்றதே நான் அவர் கொடுக்கிற முதல் தண்டனை. ஸ்னேகா கூட அவர் வாழ்ந்து பார்க்கட்டோங்கிறது நான் அவருக்கு கொடுக்கிற 2வது தண்டனை.
சொர்க்கத்தோட கதவுகளை நான் திறந்து வச்சிருக்கேன். ஆனா இவரு நரகத்துக்கு போகணும்னு சுவர் எட்டி உள்ள குதிச்சிட்டு இருக்காரு. அந்த நரகத்துக்குள்ள போய் அவர் விழட்டும். அவரால மனைவிங்களை என்னத்தான் மாமா பிரிக்க முடியும்? அவரோட மனசாட்சியை பிரிக்க முடியாது. அந்த மனசாட்சி அவருக்கு இனிமே காலம் பூரா கொடுக்க போறது 3வது தண்டனை. அது அவருக்கு மரண தண்டனையா இருக்கும். நான் இவர் கூட வாழ்ந்தது உண்மைனா மகேஷ் என்ன நினைச்சு நினைச்சு ஏங்கி கதறுவாரு. இந்த நிமிஷத்துல இருந்து நான் மகேஷ் வாழ்க்கை விட்டு விலகுறேன். அம்மாடி ரோஜா, படுபாவி போதுமான உனக்கு தண்டனை. நீ நல்லா வாழ்ந்துருவியாடா. நம்ம எந்த விஷயத்துக்கு ஆசைப்படுறோமோ அதுல கவனமா இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த விஷயம் நமக்கு கிடைச்சிருமா. உனக்கு கிடைச்சிருக்கிறது வரா இல்லடா, சாபம். அதுவும் ஒரு பொண்ணோட சாபம், ஒரு பத்தினியோட சாபம். நீ நாசமா போயிடுவடா, நாசமா போயிடுவேன், நாசமா போயிடுவேன். வைதேகி, அவங்க போனா போகட்டும். இவன் மேல நீ கம்ப்ளைண்ட் கொடு. உன் மகளை காப்பாத்து. யாரு இவளா? இவளா என் பொண்ணு? ச்சே, இவ என் பொண்ணே இல்லனா? என் குடும்ப மானம் கௌரவம் எல்லாத்தையும் குழி தோண்டி புதைச்சிட்டு நிக்கிறாளே, இவளே என் பொண்ணுன்னு சொல்றேன். நான் என் மனசை மாத்தினுட்டேனா என் பொண்ணு என்ன பொறுத்த வரைக்கும் செத்து போயிட்டா. அம்மா, ச்சே, வாய மூடு. அம்மாவா? நீ என் பொண்ணே இல்ல, போனா. வைதேகி, மாலையை போட்டுட்டு இருக்கு பாருங்க. பொண்ணு தான் இப்படி மாலையை போட்டு நிக்கும். இங்க என்ன கல்யாணமா நடக்கிறது? இழவுன்னா நடக்கிறது. இனிமே இந்த பொண்ணை யார கல்யாணம் பண்ணிட்டா எனக்கு என்ன? அதுக்கு போய் யாராவது போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுப்பாளா? கிளம்புங்கண்ணா. வைதேகி, நீங்க என்ன முதல்ல கிளம்புங்கண்ணா. கட்டின பொண்டாட்டியே புருஷன் இல்லன்னு மூஞ்சில காரி துப்பிட்டு போயிட்டா. எனக்கு மட்டும் பொண்ணு என்ன வேண்டி கிடக்கு? இவன் ரோஜாவோட புருஷன் இல்லன்னா? சொல்லவே வாய் கூசுறது. முதல்ல கிளம்புங்க. இவனுக்காக போய் போராடிட்டு இருக்கா. அம்மா, ச்சீ, இன்னொரு வாட்டி அம்மானு கூப்பிட்ட நாக்கு இழுத்து வச்சு அறுத்துருவேன். அன்னைக்கு நீ வேணுன்றதுக்காக தொப்புள் கொடி அறுத்த. இன்னைக்கு நீ வேண்டான்றதுக்காக உறவைய அறுத்து எரிஞ்சுட்டு போறேன். உனக்கு நல்ல வாழ்க்கை அமையணும்னு நான் பாடுபட்டேன் பாரு. என்ன? சீ. ஸ்னேகா, நான் உன் வெல்விஷரா சொல்றேன். நீ பெரிய தப்பு பண்ற. இந்த கல்யாணம் வேண்டாமா? அதேதான் இன்ஸ்பெக்டர் சார், நாங்களும் சொல்றோம். பேசாம ஸ்னேகாவை எங்க கிட்ட ஒப்படைச்சிடுங்க. ஏய் வீரலட்சுமி, டேய் மகேஷ், துரோகி, கட்சி மாறிட்டியடா பாவி. ஏன் ஸ்னேகாவை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். ஏகா, இவன் கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் கிடையாது. அவனுக்கு தான் புத்தி கெட்டு போச்சு. உனக்கு எங்க போச்சு யோசனை? பெத்த தாயை இழந்தாச்சு, ரோஜாவோட குடும்பத்தை கெடுத்தாச்சு. இதுக்கப்புறம் உன்னால சந்தோஷமா வாழ முடியுமா? இங்க பா, நான் சொல்றத கேளு. மரியாதை என் கூட வந்து. மாஸ்டர், நீங்க தயவு செஞ்சு இந்த மண்டபத்தை விட்டு கிளம்புங்க. போங்க இங்க இருந்து. ஏகா, நீ இல்லாம நான் போக மாட்டேன். நான் வர மாட்டேன். யாரு என்ன ஆளுக்காளு பேசிட்டு இருக்கீங்க? ஸ்னேகா எனக்கு தான் சொந்தம். ஸ்னேகா, நீ பேசாம சென்னையில இருக்க வேண்டாம், திலை ஸ்தானத்துக்கு வந்துட்டு போயிடுவோம். இத பாரு ஸ்னேகா, இந்த ஆம்பளங்களே ரொம்ப மோசம். நீ பேசாம என்னோட வந்துருமா. ஸ்னேகா எனக்கு தான் சொந்தம். என் கூட வா, என்ன ஆளுக்காளு யோகா. சொல்றேன்னு கேளு. நிறுத்துங்க. நான் யார் கூட வர மாட்டேன். நான் என் முடிவுல தீர்மானமா தான் இருக்கேன். நான் என் மகேஷ் தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். பொணத்தைய சுத்தின் வர கழுகு மாதிரி இங்கே சுத்தின் தெரியாதீங்க. போங்க எல்லாரும் வெளில. இன்ஸ்பெக்டர், இப்ப கலாட்டா பண்ணி இருக்கிறதெல்லாம் இவதான். ஒண்ணு இவங்களை அரெஸ்ட் பண்ணுங்க, இல்லனா இந்த மண்டபத்தை விட்டு போக சொல்லுங்க. என்ன எப்படி வசதி? ஏய் ஸ்னேகா, போலீஸ் வச்சு என்ன மிரட்டுறியா? நீ எப்படி சந்தோஷமா வாழ்றேன்னு நான் பாக்குறேன்டி. ஏய் பாருமா, போதுமா, போங்க. சத்தம் போடாதீங்க, போங்க. போங்க. எல்லாரும் கிளம்புங்க. வரேன். போங்க. உன்னை அப்புறமா கவனிச்சுக்கிறேன்டா. ஓடி வெளியில. ம். ஸ்னேகா, உன் முடிவுதான் என்ன? நான் என் மகேஷ் தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். அது சட்டப்படி தப்புமா? என் மனசாட்சி படி இதுதான் சரி. இதுக்கு மேல என்னால உனக்கு உதவி பண்ண முடியாதுமா. ஐ எம் சாரி. யாராவது உண்மையிலேயும் மகேஷ் மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தாங்கன்னா உங்களையும் அரெஸ்ட் பண்ண வேண்டியது வந்திருக்கும். உங்க நல்ல நேரம் தப்பிச்சிங்க. நான் வர்றேன். இந்த கேடுகட்ட கல்யாணத்துக்கு நாம வேற சாட்சியா? வாங்கயா போலாம். கிச்சா, என்ன மன்னிச்சிரு கிச்சா. ஸ்னேகா, அப்ப இதான் உன் முடிவா? இல்ல, இதுதான் ஆரம்பம். அப்ப நீ எனக்கு பண்ணி கொடுத்த சத்தியம்? அது பிரியாவை நம்பி நான் உனக்கு பண்ணி கொடுத்த சத்தியம் கிச்சா. பிரியாக்கும் உனக்கும் நல்லபடியா கல்யாணம் நடக்கணும்னு தான் நான் உனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தேனே தவிர நான் உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன்னு உனக்கு சத்தியம் பண்ணி கொடுக்கலையே.
நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாலும் இனிமே நான் உனக்கு தாலி கட்டுறதா இல்ல. நம்ம நட்பு செத்து போச்சு. கிச்சாவும் செத்து போயிட்டான்னு உன் கணக்குல எழுதிக்கோ. இனிமே என் முகத்திலே முடிக்காத. மாடி ஸ்னேகா, இந்த கல்யாணத்துக்கு வந்தவா எல்லாரும் கலாட்டா பண்ணிட்டு போய் சேர்ந்துட்டா. இப்ப இருக்கிறது நீங்க 2 பேர் தான். முகூர்த்தத்துக்கு ஒன்றும் 15 நிமிஷம் தான் இருக்கு. கல்யாணம் பண்ணிக்க போறல இல்ல நானும் கிளம்பட்டுமா? கொஞ்சம் இருங்கண்ணே. மகேஷ், இந்த மண்டபத்துல யார் இருந்தா என்ன இல்லனா என்ன, சரியான நேரத்துக்கு நீங்க வந்து என்ன காப்பாத்திட்டீங்க. என் காதலுக்கு சக்தி இருக்குன்றதை எனக்கு புரிய வச்சிட்டீங்க. என் வாழ்க்கையிலே வசந்தத்தை கொண்டு வந்துட்டீங்க. இந்த மண்டபம் வெறிச்சோடி இருக்கிறத பத்தி எல்லாம் நான் கவலைப்படல. ஏன்னா இந்த இடத்துல பஞ்ச பூதங்கள் சாட்சியா இருக்கு. நீங்க என் கழுத்துல தாலியை கட்டுறதுக்கு அந்த ஒரு சாட்சியே போதும். நீங்க மந்திரத்தை சொல்லுங்க. ஓம் பவஸ்ய பத்னி நமஹ, ஓம் சர்வஸ்ய பத்னி நமஹ. மகேஷ், நீங்க போய் மணவரையில உட்காருங்க. நான் ஒரே ஒரு நிமிஷத்துல வந்துடுறேன். இதோ வந்துடுறேன். ஓம் உக்ரஸ்ய பத்னி நமஹ, ஓம் பீமஸ்ய பத்னி நமஹ, ஓம் மகதே பத்னி நமஹ, ஓம் அக்னயே ஸ்வாஹா, அக்னே தன்னமம, சோமாய ஸ்வாஹா, சோமாயே தன்னமம, அக்னயே ஸ்வாஹா, அக்னே தன்னமம. ஆரம்பேண வித்வாக ஹோமகர்மணி மத்தியே சமஸ்த தோஷ பிராயச்சித்தார்த்தம் சர்வ பிராயச்சித்த